நம்ம சிதம்பரத்திலேயே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின அருண் டிராவல்ஸ்ல தான் கால் வந்துச்சு. நானும் காலை பிக்கப் பண்ணிட்டு, "சொல்லுங்க ப்ரோ என்ன விஷயம்?" அப்படின்னேன். சிம்பிள் டாஸ்க் தான். பைபாஸ்ல உள்ள கிருஷ்ணா கிராண்ட் மஹால்லேருந்து பிக்கப் பண்ணி, இதில உள்ள ஹோட்டல் கிராண்ட் பார்க்ல டிராப் பண்ணணும். ஓகேன்ட்டு கிருஷ்ணா மஹாலுக்கு நானும் போயிட்டேன். அங்க போய் பார்த்தா, மீனாட்சி டிராவல், ஆதி கேப்ஸ், மிது வருண் எல்லாமே அங்க தான் இருக்காங்க. எல்லா டிராவல்ஸையும் ஒண்ணா பார்க்குறப்ப, அது ஒரு மாரி ஃபீலா இருந்துச்சுங்க. கார் கீய வாங்கி 5 மினிட்ஸ்லயே பார்க்லேருந்து கால் வந்துச்சு. சரின்ட்டு நானும் மண்டபத்துலேருந்து வண்டிய எடுத்துட்டு பார்க்குக்கு தான் போனேன். எப்படி பார்த்தாலும் 5 to 6 சிங்கிள் அடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட மணி 9, 10 ஆயிடுச்சு. நாங்களும் கூட வண்டிய ஈஸியா ஓட்டிடலாங்க. பட் லோக்கல்ல டிராஃபிக்ல ஓட்டுறது பயங்கர கஷ்டமா இருக்குங்க. கீரையும் கிளட்சையும் மாத்தி மாத்தி எடுத்துறதுல காலு பெண்டு கழட்டிடுச்சுங்க. பயங்கர பசிங்க அலைஞ்சதுல. போய் சாப்பிடலான்னு பார்த்தா பஃபே சிஸ்டம். ஒரே கும்பலுங்க. சரி கூட்டம். இத பார்த்தா கதைக்காகுதுன்ட்டு நானும் களத்துல இறங்கிட்டேன். ஏகப்பட்ட வெரைட்டி இருந்ததுங்க. எத எப்படி சாப்பிடணும்னே தெரியல. நம்ம ஃபுட்டுக்கும் நார்த் இந்தியன் ஃபுட்டுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குங்க. டேஸ்ட் வைஸும் சரி, ப்ரிப்பேர் பண்ற மெத்தடும் சரி, டோட்டலா டிஃப்ரெண்ட்டுங்க. நல்லா சுட சுட பாங்கு பால் மாரி ஒண்ணு குடுத்தாங்க. என்னன்னு தெரியல, வாங்கி குடிச்சு பார்த்தேன். சுமாரா தான் இருந்துச்சு. என்ஜாய் பண்ண மாரி நம்ம ப்ரோஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு எல்லாரும் ஒரு செல்ஃபிய போட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருண் டிராவல்ஸுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. பாய்.